அனைவருக்கும் மதிய வணக்கம். 2015 ஒரு முறை மணப்பாக்கத்தில் தாஜியை பார்க்கறதுக்கு மேல்நாட்டிலேருந்து சில டீனேஜர்ஸ்லாம் வந்திருந்தான், 15லேருந்து 18 வயசு. அப்போது அவர் அவங்கள பார்த்து பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா அம்மாலாம் ஏற்கனவே நம்மளுடைய சிஸ்டமில் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தவங்க, பண்ணிகிட்ருக்கிறவங்க. நீங்களாம் இன்னும் தியானம் ஆரம்பிக்கலையா அப்படி நெளிஞ்சிட்டு ஒரு பொண்ணு வந்து ஓப்பனாக பேசலாமா, சொல்லுமா அப்படின்னாரு. எங்கள் அப்பா அம்மா பார்த்தா எனக்கு தியானம் பண்ணலன்னு தோணலை. அதுக்கப்புறம் அப்படி கேட்டார். அதுக்கப்புறம் அவங்க கிளம்பி போனதுக்கப்புறம் நாங்களாம் எங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னார், குழந்தைகளினுடைய தன்மை இது வயோதிகர்களுக்கும் எல்லா வயசுலையுமே உண்டு. இங்கிலீஷில் ஒரு சேயிங் சார்ஜி மகாராஜ் அடிக்கடி சொல்லுவார், பீப்புள் டோன்ட் டூ ஆஸ் யூ சே, பீப்புள் டூ ஆஸ் யூ டூ. மக்கள் நீங்கள் சொல்வது போல் செய்வதில்லை, மக்கள் நீங்கள் செய்வது போல் செய்கிறார்கள். அதுலேருந்து அவர் என்ன கருத்து நேரடியாக சொல்லலை, நான் புரிஞ்சிட்டது என்னன்னு சொன்னால், எந்த தன்மை எந்த ப்ராக்டிஸ் எங்கிட்ட இல்லையோ அது என்னுடைய குழந்தைகளோ என்னுடைய நண்பர்களோ என்னுடைய உறவினர்களோ நான் ஒரு கனெக்டில் போய் பேசும்போதோ இல்லை நான் ஒரு ப்ரிசெப்டராக இருந்து எங்கிட்ட சிட்டிங் எடுக்க வரக்கூடிய அபியாசிகள்கிட்டையோ நான் எது பேசினாலும் அது இறங்காது. ஏன்னா நம்மளுடைய மொத்த சிஸ்டமே பார்த்தீங்கன்னா வைப்ரேஷனல் ஃப்ரீக்குவென்சி பேஸ்ட், அதிர்வலைகள் சார்ந்தது. வார்த்தைகளால் நீங்கள் என்ன சொன்னாலும் அதனுடைய உண்மைத்தன்மை ஆழ்நிலை மனதில் அவங்களுக்கு தெள்ள தெளிவாக தெரியும். சப்கான்ஷியஸ் மைண்டில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அந்த அதிர்வலைகள் ஆட்டோமேட்டிக்காக இறங்கும். இது எதற்காக நான் சொல்கிறேன் அப்படின்ற போது பார்த்தீங்கன்னா, என்னுடைய பர்சனல் ப்ராக்டிஸாக இருந்தாலும் இல்லை மாஸ்டர் எனக்கு கொடுத்த எந்த ஒரு பணியாக இருந்தாலும், தன்னார்வல பணியாக இருந்தாலும், ப்ரிசெப்டர் பணி, ஃபங்க்ஷனரி பணி, இதில் நான் சொல்லக்கூடிய எந்த விஷயங்களும் மற்றவங்க செய்யறதுக்கு முன்னாடி அதை நான் செய்கிறேனா. ராமகிருஷ்ண பரமஹம்சரோட கதையை நீங்கள் பல முறை கேட்டிருப்பீங்க, வெவ்வேறு அவதாரத்தில் கேட்டிருப்பீங்க. ஒரு அம்மா தன்னுடைய குழந்தைய அழிச்சிட்டு வருது. அவங்க வந்து ராமகிருஷ்ண பரமஹம்சரோட பக்தை. என்னுடைய குழந்தை சக்கரை ரொம்ப சாப்பிடுது, நீங்கள் சொன்னால் நிறுத்திடும், சொல்லுங்கள், போயிட்டு ஒரு 4 வாரம் கழிச்சு வாமான்னு. 4 வாரம் கழிச்சு வந்தோடனே அந்த குழந்தைய பார்த்து சக்கரை சாப்பிடாதுன்னு அந்த குழந்தை நிறுத்திது. அந்த அம்மாவுக்கு ஒரே டேடி எனக்கு ஒரு டவுட்டுன்னு மைண்டில் சுற்றினே இருக்குது. இது முன்னாடியே சொல்லி 4 வாரம் சர்க்கரையாக 2 கிலோ மிச்சமாக இருக்கு. அதுக்கு அவர் சொன்னாரா, எனக்கே அந்த பழக்கம் இருந்தது, அதிகமாக சர்க்கரை உண்ணும் பழக்கம் எனக்கு இருந்தது, எனக்கு இருக்கக்கூடிய இல்லாத இதை எப்படி நாங்கள் போய் சொல்ல முடியும். சஹஜமார்க்ன்றது ஒரு உணர்வு பூர்வமான மாற்றம் சார்ந்த, எந்த மாற்றம் என்னிடம் வருகிறதோ அதை மட்டுமே மற்றவங்கள்ட்ட பேசக்கூடிய, செயலாக எதிர்பார்க்கக்கூடிய மார்க்கம். அதனால தான் பல முறை பல இனிஷியேட்டிவ்ஸ் நம்ம எடுத்து பண்ணும்பொழுதும் ஒவ்வொரு லெவல் தாண்டும் போதும் டைல்யூட் ஆகும். எதனால் டைல்யூட் ஆகுதுன்னு சொன்னால், பல பேருக்கு அவங்களுக்கு உள்ளேயே வந்து ஒரு குற்ற உணர்வு உட்காந்துருக்கும். இது சொல்லுறதுக்கு எனக்கு தகுதி இருக்கா, மாஸ்டர் எங்களை பண்ண சொல்லியிருக்காங்களே, இப்போ 17,000 வில்லேஜஸ் கவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து கட்டளையாக சொல்ல ஒரு ரெக்வஸ்டாக பண்ண முடியுமா அப்படின்னு டிசம்பரில் போன வருடம் டிசம்பரில் என்ன கேட்டார். ஆர்எஃப் மீட்டிங் ஒன்று நடக்கும்பொழுது எவ்வளோ வில்லேஜஸ் இருக்குது, 17,000 வில்லேஜ், ஒவ்வொரு வில்லேஜ்லேயும் ஒரு அபியாசியை உருவாக்க முடியுமா அப்படின்னு கேட்டார். அவ்வளோதான். இது பல ரூபங்களாக பல பேருக்கு உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். ஆனால் இது நடக்காததற்கு முக்கியமான காரணம், முதல்ல நான் அதை செய்யலை, நான் என்னையே பார்த்துக்கிறேன். நான் அதை செய்யாத போது மற்றவங்கள்ட்ட போய்ட்டு செய்ய முடியாது. பல முறை என்னை பல பேர் கேட்பாங்க, நீங்கள் அப்படியே உட்காந்துட்டு சொன்னால் எல்லாம் செய்வாங்களேன்னு. செய்ய மாட்டாங்க. எந்த வயதாக இருந்தாலும் சார்ஜி மகாராஜும் சரி, தாஜி இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஒரு 12-13 நாள் தொடர்ச்சியாக ட்ராவல் பண்ணி உடம்பு சரியில்லாமல் திரும்பி கானாக்கு போனார். அந்த ட்ராவல் மற்ற விஷயங்கள் சார்ந்து மக்கள் எப்பவுமே பார்த்தீங்கன்னா, மக்களாக இருந்தாலும் அபியாசிகளாக இருந்தாலும் எப்பவுமே அவங்க நீங்கள் எந்த செயலை ஆற்றுறீங்களோ
அதை தான் அவங்க காப்பி அடிப்பாங்க. காப்பி கேட் மார்க்கெட்டிங் இங்கிலீஷில் சொல்லுவாங்க. குழந்தைகள், வளர்ந்தவர்கள், முதியோர்கள் எல்லாருமே ரொம்ப சில பேர் மட்டும்தான் நீங்கள் என்ன சொன்னாலும் அவங்களுக்கு எது செய்யணுன்றது சரியாக தெரிஞ்சு அதை மட்டும் செய்வாங்க. மற்றவங்க எல்லாருமே என்னுடைய ஆர்எஃப் இப்படி இருக்காருன்னா இசட்சி ஒரு லெவல் கம்மியாக இருக்கும். அதை விட சிசி மற்ற கீழே வரும்போது என்ன ஆகும்னா கழுதை தேஞ்சு கட்டெருமான கதையாக 17,000 வில்லேஜ் கடைசியில் 1000 வில்லேஜாக மாறும், 17 வில்லேஜாக மாறும். என்ன ஒரு 3 0 தானங்க கம்மி. எதனாலன்னு நீங்கள் திரும்பி திரும்பி போய் பார்த்தோன்னா எனக்கு முதல்ல தெரியும் நான் எதை மற்றவர்களிடம் எதிர்பார்க்கிறேனோ அதை சொல்வதற்கான தகுதியை நான் வளர்த்துட்டேன். ஃபீல்டில் இறங்கி வேலை செய்யுங்க, வில்லேஜ் கனெக்ட் பண்ணுங்க, கார்ப்பரேட் கனெக்ட் பண்ணுங்க, ஜி கனெக்ட் பண்ணுங்க, சி கனெக்ட் பண்ணுங்க. சிட்டிங் எப்படி கொடுக்கணும்னு ப்ரிசெப்டர்கிட்ட பேசுகிறோன்னா எனக்கு முதல்ல சிட்டிங் கொடுக்க தெரிஞ்சிருக்கும். தியரியாக பேசுறது ஈஸி. மாஸ்டர் நிறையா இப்போ இங்கே நிறைய பேர் ப்ரிசெப்டர்ஸ் இருக்கீங்க, அபியாசிகளும் இருக்கு. ஒரு சிட்டிங் எப்படி கொடுக்கணுன்றதை நான் புக்கை அப்படியே காப்பி அடித்து அப்படியே ஒரு ஜூம் மீட்டிங்கோ நேரடியாக பார்க்கும்போது சொல்லலாம். ஆனால் அது ஆத்மார்த்தமாக நான் ப்ராக்டிஸ் பண்ணலைன்னு சொன்னால் அதை நான் மற்றவங்கள்ட்ட சொல்லும் பொழுது அவங்களுக்கு எங்கேயோ இடிக்கும். இவர் சொல்கிறது வேற செய்கிறது வேறையா இருக்குது. அது அவங்க வார்த்தைகளால் புரிஞ்சுக்க மாட்டாங்க, உள்மனது அவங்களுக்கு சொல்லும். நம்மளுடைய மார்க்கம் வேகமாக வளரணும். மாஸ்டர் நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய நேரடியாக எந்த கட்டளைகளும் குருநாதர்கள் நார்மலாக கொடுக்க மாட்டாங்க. அடிக்கடி தாஜி சொல்லக்கூடிய ஒரு விஷயம், ஒரு மாஸ்டர் சொல்லி நீங்கள் செய்யலைன்னா உங்களுக்கு அந்த குற்ற உணர்வு பாயிண்ட் டி ஜாஸ்தி ஆகும். அதை க்ளீன் பண்ணுறது மாஸ்டரால் கூட முடியாதுன்னு அவர் சொல்கிறார். அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் நான் மற்றவர்களிடம் எதை எதிர்பார்க்கிறேனோ அதை நான் முதல்ல செய்யணும். எனக்கு ட்ராவல் பேசிக்கலாக பிடிக்கும். ட்ராவல் நான் தொடர்ச்சியாக என்னுடைய கெரியரில் ஆரம்பித்து இன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்னுடைய தொழில் சார்ந்தது எல்லாமே ட்ராவல் ரிலேட்டட் தான். ஒன்று எக்ஸ்டர்னல் ட்ராவல் இல்லைன்னா இன்டர்னல் ட்ராவல். இன்டர்னல் ட்ராவல் உங்களுக்கு தெரியும், சர்ச் மார்க்கத்தில் இன்டர்னல் ட்ராவல்னா என்ன, ஹார்ட்ஃபுல்னஸ் என்ன பண்ணணும்னு தெரியும். இந்த எக்ஸ்டர்னல் ட்ராவல் எதுக்கு, இந்த இன்டர்னல் ட்ராவல் முக்கியன்றதை எக்ஸ்டர்னல் ட்ராவல் மூலமாக மற்றவங்களுக்கு புரிய வைக்கிறது. வில்லேஜ் கனெக்ட்லாம் நான் அடிக்கடி போகக்கூடியது, ப்ரிசெப்டரை பர்சனலாக மீட் பண்ணுறது, அபியாசிகள் வீட்டுக்கு போகிறது, ஹார்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன் சென்டர் திறந்துட்டு அங்கே போய் உட்காருறது. எதற்காகனா நான் அங்கே போகும்போது தான் எனக்கு அது என்ன நடக்குதுன்றது பர்சனலாக புரியும். டெய்லி இங்கிலீஷில் அந்த கான்டூர்ஸ் மாறிட்டே இருக்கும். ஒவ்வொரு ரோட்டில் போகும்போது அந்த ரோடினுடைய தன்மைகள் மாறிட்டே இருக்கும். அதே மாதிரி மாஸ்டருடைய பணியை செய்யும்போது தொடர்ச்சியாக பல விஷயங்கள் மாறிட்டே இருக்கும். அப்படின்னா நீங்கள் ஃபீல்டுன்றது வெறும் கனெக்ட் இனிஷியேட்டிவ் மட்டும் அல்ல. அஃபிஷியலாக ஒரு ப்ரிசெப்டர் அபியாசி வீட்டுக்கு போய் சிட்டிங் கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை. ஆக்சுவலாக ஒரு மரியாதை நிமித்தம் அபியாசி ப்ரிசெப்டர் போய் சிட்டிங் எடுத்தோம். அது வந்து ஒரு மரியாதை நிமித்தம். ஆனால் தாஜி ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் நிறைய ஃபங்க்ஷனரிஸுக்கு ஒரு கம்யூனிகேஷன் மாதிரி கொடுத்தார். யாராவது ஒரு வீட்டில் ஒரு கல்யாணமோ இல்லை ஒரு துக்கமோ நடந்தால் நேரடியாக போங்க. அங்கே போய் முடிஞ்சதுன்னா ஒரு 4 வார்த்தை நல்லதாக பேசுங்க. முடிஞ்சால் அங்கே ஒரு கூட்டு தியானம் நடத்துங்க. எதனாலன்னா எல்ஐசி மட்டும் பிறப்புக்கும் இறப்புக்கும் அப்பால் அல்ல. உண்மையாக ஆன்மீகம் மட்டும்தான் பிறப்புக்கும் இறப்புக்கும் அப்பால் இருக்கக்கூடிய ஒரே வழி. இது உங்களுக்கு புரியணும். இங்கே இருக்கக்கூடிய எல்லா அபியாசிகளும் ஒரு கேள்வி, மற்ற அபியாசிகளை வீட்டுக்கு நீங்கள் எவ்வளோ தடவை லாஸ்ட் 1 மாதத்தில் போயிருக்கீங்கன்னு யோசிச்சு பாருங்க. போகணுன்னு அவசியம் இல்லை, மேபி அவங்க வந்து விட்டா உள்ளே விடுவாங்களான்னு தெரில. ஆனால் போறீங்களான்ற ஒரு கேள்வி. இது ஒரு கூட்டு குடும்பம் தானே. இன்ஃபேக்ட் என்னுடைய ரிலேஷனை நான் நிறையா பார்க்குறதோட அபியாசிகளை தான் நிறையா பார்க்குறேன். என்னோட நிறையா ரிலேஷன் இதை கல்யாணத்தில் பார்த்தா தான் உண்டு. நான் யார் வீட்டுக்கெலாம் போகிறதில்லை. ஏன்னா டைம் இதற்காக நான் ஒதுக்குறேன். டைம் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். என்னுடைய நேரம் அவருடைய பணிக்காகவே நான் மேக்ஸிமம் ஒதுக்குறேன். அப்போ நிறைய அபியாசிகள் வீட்டுக்கு போகிறது, எங்கே போனாலும் யாராவது இருக்காங்களா, பக்கத்தில் இருக்காங்களா, போகலாமா. அதனால தான் வரும்போது ஊத்தங்கரையில் நிற்கிறேன், உடனே சரி அப்படின்னு. எதனால் அந்த வழியாக போகிறோம். சார்ஜ் மகாராஜ் அடிக்கடி சொல்வார், அடுத்த முறை நீ இந்த வழியாக வருவியான்னு தெரியாது, அதனால் நாளைக்கு பார்க்கலாம் அப்புறம் பார்க்கலான்னு சொல்லாது. கடவுளால் மட்டும்தான் சொல்ல முடியும்.
ப்ரிசப்டர்ஸுக்கு முக்கியமாக மாஸ்டர்ஸ் சொல்லக்கூடிய விஷயம், யாராவது சிட்டிங் கேட்டாங்கன்னா அப்பயே கொடுத்துரு. நாளைக்கு வான்னு சொல்கிறதுக்கு எந்த ப்ரிசப்டருக்கும் உரிமை இல்லை. அது ஒருவேளை ரொம்ப கஷ்டம், என்னால் முடியலன்னா அட்லீஸ்ட் வேறு ப்ரிசப்டர் சிட்டிங்காவது ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்லி சொல்கிறார். நம்மளுடைய மார்க்கமானது ஒரு உதாரண புருஷனாக, புருஷன்றது ஒரு நியூட்ரல் வார்த்தை, நீங்கள் தப்பாக நினச்சிக்காது சிஸ்டர்ஸ், ரோல் மாடலாக நீங்கள் எப்போ மாறுறீங்களோ அப்போ நீங்கள் எதை நினைக்கிறீங்களோ மற்றவங்க அப்படியே செய்வாங்க. வெறும் பேச்சினால கவரக்கூடிய மார்க்கம் சகஜ மார்க்கம் இல்லை. என்னால் மைக் பிடிச்சி பேச முடியும், நான் பேசுகிறேன். உங்களால் நிறைய பேர் பேச முடியலாம், பேச முடியாமல் இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு உள்ள அந்த உண்மையான உணர்வு இருந்ததுன்னு சொன்னீங்கன்னா மற்றவங்க நீங்கள் சொல்கிறத அப்படியே செய்வாங்க. அதனால தான் நம்மளுடைய மாஸ்டர்ஸ் அடிக்கடி சொல்கிறது, நீங்கள் ஒரு கனெக்ட் இனிஷியேட்டிவ் ஒரு அபியாசி போகிறீங்கன்னா நீங்கள் ப்ரிசப்டராக இருக்கணுன்ற அவசியம் கூட இல்லை. உங்களுக்கு மைக்கு பிடிச்சி பேசணுன்ற தேவையும் இல்லை. எனக்கு தியானம் பண்ணுறதுனால சில பலன்கள் இருக்குது. அந்த பலன்களை நீங்கள் உணர்வதற்காக வந்திருக்கேன். ஒரு 10 நிமிஷம் உட்காரலாமா? இது சொல்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? அது பெரிய கஷ்டமா? இந்த அளவுக்கு கஷ்டம்னா அது பேப்பரில் எழுதி எல்லாருக்கும் கொடுத்துட்டோம். உனக்கு இந்த 3 லைனை மனப்பாடம் பண்ணுறது கஷ்டமாக இருந்ததுன்னா கையில் உனக்கு ஒரு சீட்டை கொடுத்துடணும், அதை பார்த்தாது படி. இல்லைங்க நான் போகிறேன், நான் ப்ரிசப்டரில் எப்படி சிட்டிங் கொடுக்கறது? இதில் இன்னைக்கு உலகமே வந்தாச்சு. மாஸ்டர்ஸ் அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயம், ஒரு இடத்திற்கு நீங்கள் போகிறீங்க, ஒருத்தர் வீட்டுக்கு போகிறீங்க, தியானத்தை பற்றி பேசுகிறீங்க, திடீர்னு எப்படிங்க தியானம் பண்ணுன்னு கேட்குறேன். ஒரு நிமிஷம் இருங்க, நான் அடுத்த வாரம் ப்ரிசப்டரை ஃபிக்ஸ் பண்ணுறேன். அடுத்த வாரம் அவர் ரெடியாக இருக்க மாட்டார். அப்போவே இருக்க அந்த அனுபவத்தை கொடுக்கணும். அப்படின்னா என்ன பண்ணலாம்? மொபைலில் இந்த செயலி ஹார்ட்ஃபுல்னஸ்ன்னு இருக்குது, அதில் போய் பண்ணிங்கன்னா அப்படியே உட்காந்து தியானத்தை முடிச்சிடலாம். அதில் கனெக்ட் ஆகிற ப்ரிசப்டருக்கு என்ன பண்ணணும்னு தெரியும். இது பண்ணதுக்கு உங்களுக்கு கஷ்டம்னா, இப்போ தமிழ்நாட்டில் இப்போது இன்னும் கொஞ்ச நாள் வெளியில் அஃபிஷியலாக லான்ச் ஆகும், வெர்ச்சுவல் ரோஸ்டர்னு க்ரியேட் பண்ணிடுவோம். ரோட்டா இல்லை ரோஸ்டர்னு சொல்லுவாங்க. திங்கள் காத்தால் ஆரம்பித்து சனிக்கிழமை ராத்திரி வரைக்கும் வெவ்வேறு காலகட்டத்தில் வெவ்வேறு ப்ரிசப்டர்ஸ் ஒரு லைவ் லிங்க்கில் ரெடியாக இருப்பாங்க. நீங்கள் ஏதோ ஒரு இடத்துக்கு போகிறீங்க, அங்கே யாரோ ஒருத்தர் சிட்டிங் எடுக்கணும்னு சொல்கிறாங்க, இமீடியட்டாக அந்த லிங்க்கில் கனெக்ட் பண்ணிங்கன்னா அந்த டைம் ஸ்லாட்டில் ஒருத்தர் இருப்பார். ஆக்சுவலாக நீங்கள் அவரை பார்க்க முடியும். டெக்னாலஜினால் இதெல்லாம் பண்ணிட்டோம். இதுவும் இல்லைன்னா ஒரு தெளிவாக ஒரு பதில் சொல்லியிருக்காரு. மாஸ்டர் கிளாஸ் வீடியோவை உன்னோட ஃபோனில் காப்பி பண்ணிக்கோ. இன்ஃபேக்ட் ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி மாஸ்டர் கிளாஸ் வீடியோ எல்லாத்தையும் முழுசாக தமிழாக்கம் பண்ணி, அது 30-35 நிமிஷம் இருக்கிறத நிறைய இடங்கள் அவ்வளோ நேரம் உட்கார மாட்டாங்கன்னு சில ஃபீட்பேக் வந்ததுனால ஒரு 15-17 நிமிஷம் மாஸ்டருடைய குரலுடன் மாஸ்டர் கொடுக்கக்கூடிய சிட்டிங்கை கூகுள் டிரைவில் போட்டு அந்த லிங்க்கை எல்லா அனௌன்ஸ்மெண்ட் குரூப்லேயும் ஷேர் பண்ணோம். அதில் போய் நீங்கள் காப்பி பண்ணிங்கன்னா உங்கள் ஃபோனில் இறங்கிடும். யாராவது போகிறாங்கன்னா அந்த ஃபோனில் போயிட்டு அதை போட்டிங்கன்னா அவரே ஒரு 3 நிமிஷம் பேசுவார், சிட்டிங் நடக்கும், கடைசியில் தட்ஸ் ஆல்றதோட முடியும். இதையும் மீறி ஒரு 4-5 மாதத்துக்கு முன்னாடி கானால சில பேர் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது ஒருத்தர் மாஸ்டரை கேட்டார், இது நீங்கள் பேண்டமிக்கில் தானே கொடுத்தீங்க, இப்போ இது வேலை செய்யுமா? அவர் ஆனால் ரொம்ப பொறுமையாக பதில் சொன்னார். பாபுஜி மகாராஜ் முதலாக மாஸ்டருடைய டைரக்ட் சிட்டிங் வேணுன்ற போது வெள்ளிக்கிழமை ராத்திரி 9 மணிக்கு உங்களுடைய லோக்கல் டைம் படி நீங்கள் உட்காந்தீங்கன்னா மாஸ்டர்டேருந்து டைரக்ட் சிட்டிங் வரும் அப்படின்னு உருவாக்கினார். அது எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? இன்னைக்கு பாபுஜி மகாராஜ் இல்லை, அதுக்கப்புறம் அவருடைய சக்சஸர் சாரிஜி மகாராஜ் இல்லை, இப்போ தாஜி. அந்த வெள்ளிக்கிழமை ராத்திரி 9 மணி சிட்டிங் வேலை செய்யுமா செய்யாதா? ஏன் வேலை செய்யும்னா சங்கல்ப சக்தி. அவர் சொன்னார், ஒரு சங்கல்ப சக்தியுடன் ஒரு குருநாதர் ஒரு விஷயத்தை உருவாக்கினான்னு அது பர்பச்சுவலாக தொடர்ச்சியாக வேலை செஞ்சுட்டே இருக்கும். எப்பப்பெல்லாம் நீங்கள் அந்த ஃபர்ஸ்ட் சிட்டிங் வீடியோவை ப்ளே பண்ணுறீங்களோ அங்கே உட்கார்றவங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் சிட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். எப்போ செகண்ட் சிட்டிங் கொடுக்குறீங்களோ செகண்ட் சிட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். இந்த 17,000 வில்லேஜுக்கு எடுத்துன்னு போகிறதுன்றது வெறும் ப்ரிசப்டர்ஸும் வாலண்டியர்ஸும் ஃபங்க்ஷனரிஸ் மட்டும் சார்ந்த விஷயம் இல்லை. திருவாரூர் தேர் பற்றி எல்லாரும் சொல்லக்கூடியது, ஊர் கூடி இழுத்தால் தேர் நகரும். என்னுடைய ஒரு கை வடத்தில் படாததுனால தேர் அப்படியே நின்றுட போகிறதில்ல, ஓடும்.
1999 பாபுஜி மகாராஜ் நூற்றாண்டு விழா நடக்கும்போது மணப்பாக்கத்தில் அந்த ஸ்பெஷல் ஸ்ட்ரக்சர் இனாகிரேட் பண்ணது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். பாபுஜி மெடிக்கல் ஆசிரமில் அந்த தன்னுடைய குருநாதருக்காக அவர் ரிலீஸ் பண்ணது. அதற்கான வேலை 1996 ஆரம்பிச்சிருச்சு. அப்போ எதிர்க்க தான் கார்டன் ஆஃப் ஆர்ட்ஸில் தான் நான் தங்கிட்டு இருந்தேன். டெய்லி கார்த்தால ஒரு 5 மணிக்கு எழுந்து தியானத்தை முடிச்சுட்டு 5:30லேருந்து 7 ஏதாவது ஒரு அங்கே வேலையை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் ஆஃபீஸ்க்கு போயிட்டேன். 3 வருஷம் இதே மாதிரி நடந்தது, சின்னதாக. இன்றைக்கி கூட அந்த மொத்த பில்டிங்கில் இதே மாதிரி உங்களுக்கு பல பேருக்கு பல அனுபவங்கள் இருக்கும். அந்த மொத்த பில்டிங்கில் எந்தெந்த இடத்துல கல் நான் வச்சேன், எந்த இடத்துல நான் வாலண்டியர் ஒர்க் பண்ணேன்னு எனக்கு தெரியும். உலகத்துக்கு தெரியணுன்ற அவசியம் இல்லை. அந்த கல் நான் வைக்கலன்னு வேலை நடந்திருக்காதா? கண்டிப்பாக நடக்கும். வேறு யாராவது ஒருத்தர் வச்சுருப்பாங்க. பல ஊர்லேருந்து பல வாலண்டியர்ஸ் வந்து பண்ண ஒரு ஸ்ட்ரக்சர், ஃபுல்லாக லிட்டரலாக வாலண்டியர் ஒர்க்லேயே கட்டப்பட்ட பில்டிங். அப்படின்ற பொழுது எனக்கு ஒவ்வொரு இடத்திலும் என்னுடைய ரோல் என்னன்றதே தெரியாமல் எனக்காக ஒரு பணி அவர் கொடுக்கறதுக்கு எப்பவும் தயாராக இருக்காது. நம்மளுடைய மார்க்கத்தில் குரு தட்சிணை, குருக்கு பரி உபகாரம், பிரதி உபகாரம் இது மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. அவங்க எதிர்பார்க்கறதில்ல. அவங்க எதிர்பார்த்து கொடுக்குற அளவு நம்ம ஒன்றும் பெரிய அப்பாட்டாக்கர் இல்லை. ஆனால் எனக்கு தோணிச்சுன்னா, பொண்ணு வைக்கிற இடத்துல பூ வச்சு பார்க்குறதுன்னு சொல்கிற மாதிரி, எனக்கு தோணிச்சுன்னா கண்டிப்பாக என்னால் ஏதோ ஒரு சின்ன விஷயத்தில் என்னால் பார்ட்டிசிபேட் பண்ணணும். நீங்கள் பண்ணி தான் ஆகணுமா? அந்த முடிவு நீங்கள் தான் எடுக்கணும். 1930 வரைக்கும் இந்தியாவில் நடந்த சுதந்திர போராட்டமானது பெரிய அளவில் வரல. ஆனால் அந்த ஒரு 1927, 28, 29, 30க்கு அப்புறமாக மெதுவாக மக்கள் அதில் பங்கேற்க ஆரம்பிக்கிறாங்க. அது ஆனதுக்கு அப்புறம் தான் இங்கிலீஷ்காரனுக்கு சூடு ஜாஸ்தியாகுது. எல்லாரும் சேர்ந்துட்டாங்க. முதல்லனா ஒரு 4 தலைவர்கள், கொஞ்சம் அங்கங்கே தொண்டர்கள் இருப்பாங்க. அதனால் ஈஸியாக சமாளிச்சல. இப்போ தெரு, ரோடு, வீடு, குவிட் இண்டியா மூவ்மெண்ட் சொன்னால் ரோட்டில் வந்து துணி எரிக்கிறது, என்னென்னோ நடக்குது. எப்போ வந்து நம்மளுடைய அபியாசிகள் அனைவரும் எப்படி ஒரு சுதந்திர போராட்டத்தில் அத்தனை பேரும் பார்ட்டிசிபேட் பண்ணி அது ஒரு பெரிய ஒரு இயக்கமாக மாறி இந்தியாவுக்கு விடுதலை 1947 கிடைச்சதோ, அதே மாதிரி ஒவ்வொரு அபியாசியும் இதை ஒரு சுதந்திர போராட்டமாக, என்ன சுதந்திரம், உண்மையாக ஆன்மீக சுதந்திரம் நம்மளுடைய ஹார்ட்ஃபுல்னஸ் பயிற்சி மட்டும் தான் கிடைக்கிறதுன்றதுல உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக ஒரு நம்பிக்கை இருக்கும். அப்படி இருக்குன்னு சொன்னால் நான் இறங்கி வேலை செய்ய ஆரம்பிக்கும். எங்கள் அம்மா எனக்கு அடிக்கடி சின்ன வயசில் சொல்லி வளர்த்த ஒரு விஷயம், லைஃப்பில் எனக்கு அது ஒரு தாரக மந்திரமாகவே ஆயிடுச்சு. கண் பார்த்ததை கை செய்யணும். இது பல வீடுகளில் பெரியவங்க சொல்கிறது. ஒரு வீட்டில் ஒரு விஷயம் நடக்குதுன்னா உன் கண்ணில் பட்டால் சரி, யாரும் சொல்லணும்னு எதிர்பார்க்காது. நீங்கள் ஒரு கிராமத்துக்கு போய், நான் எல்லா இடத்துலையும் சொல்கிறது, இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஒரு 20,000+ ஆக்டிவ் அபியாசிஸ் இருக்காங்க. தமிழ்நாட்டில் மொத்தம் பார்த்தீங்கன்னா 17,000 சொச்சம் கிராமங்கள். ஒரு அபியாசி ஒரு கிராமத்தை 6 மாதத்துக்கு தத்து எடுத்தீங்கன்னா டிசம்பருக்குள்ளே எல்லா வில்லேஜையும் கவர் பண்ணிடும். பெருசாக வேனை போட்டுட்டு 1000 பேர் போய் மைக்கை பிடிச்சி பேசி தேவையே இல்லை. கொல்லை பக்கமாக நுழையிறது என்றைக்குமே ஈஸி, வாச வழியாக நுழையிறது கஷ்டம். பல இடங்களில் நான் சொல்கிறது, இப்போ கூட ரீசெண்டாக 2-3 சென்டர் விசிட்டில் நான் சொன்னேன், நீங்களாக முன்வாங்க. உங்களுடைய ப்ரிசப்டர்ட்டையோ இல்லை நீங்கள் யாருக்கும் சொல்ல கூட வேணாம். இந்த கிராமம் எங்கள் வீட்டிலே ஒரு 5 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது, 10 கிலோமீட்டர் தூரம். இந்த கிராமத்தை அடுத்த 6 மாதத்துக்கு நான் தத்து எடுத்துக்கிறேன். இன்றைக்கி 2 ஜூலை, 6 மாதம் கரெக்டாக நம்மள்கிட்ட இருக்குது. இந்த 6 மாதத்தில் நான் என்ன பண்ண போகிறேன், ஒரே ஒரு அபியாசி அந்த கிராமத்தில் உள்ள முதல்ல 1 மாதம் வெறும் அங்கே போய் உட்காருங்க. நேற்று கூட இதை நாங்கள் பண்ணோம். ரொம்ப வருடமாக சென்டர் இருந்து இப்போ சென்டர் இல்லாமல் போன அபியாசிகள் இல்லாத ஒரு இடத்துல நாங்கள் போய் ஒரு 15-20 நிமிஷம் தியானம் பண்ணிவிட்டு 4 சஜஷன், 3 இன்டென்ஷன்ஸ் இதெல்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க. உங்களுக்கு தெரியலன்னா உங்களுடைய ப்ரிசெப்டர்ஸையோ கோஆர்டினேட்டர்ஸோ கேளுங்க. எல்லாம் தமிழாக்கம் பண்ணி பல முறை எல்லாத்தையும் கொடுக்கப்பட்டது கொடுப்பாங்க. அந்த ஊருக்கு போங்க, ஏதாவது ஒரு மரத்துக்கிட்ட உட்காருங்க, பஸ் ஸ்டாண்டில் உட்காருங்க, டீ கடையில் உட்காருங்க, 15 நிமிஷம் தியானம் பண்ணுங்க.
மாஸ்டருடைய பிரசன்னம் இந்த ஊரில் உருவாகுதுன்னு ஒரு சங்கல்பாவை போட்டு கிளம்பி வந்துடும். இதே மாதிரி ஒரு வாரம் 10 நாள் 15 நாள் பண்ணுங்க. தானாக ஏதாவது ஒரு கதவு திறக்கும். யாரோ திறந்து கூப்பிடுவார், அடிக்கடி வரீங்களே என்ன விஷயம்? இல்லைங்க, அந்த ஊரினுடைய நன்மைக்காக நான் பிரார்த்தனை பண்ணுறேன். யாரும் அப்ஜெக்ட் பண்ணுவாங்களா? நான் எந்த மதத்தையும் பரப்பல, யாரையும் கன்வெர்ட் பண்ணல, இந்த ஊரினோட நன்மைக்காக பிரார்த்தனை பண்ணுறேன். அப்படிங்களா? என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு பிரார்த்தனை நான் சொல்லிக் கொடுக்கலாமா? தியானம் சொல்லிக் கொடுக்கலாமா கூட சொல்லலாம். பிரார்த்தனை நான் சொல்லிக் கொடுக்கலாமா? அவர் வீட்டில் போங்க, உங்களுக்கு எந்த தெய்வம் இஷ்டமோ மனசில் நினச்சிக்கோங்க. நீங்கள் செழிப்பாக வாழறதாகவும் கடவுளை நோக்கி நீங்கள் நெருங்குவதாகவும் ஒரு 10 நிமிஷம் கண்ணை மூடின்னு நீங்கள் உங்களுக்கு எப்படி தோணுதோ அது மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். பிளஸிபோ மெடிடேஷன்னு தாஜி அடிக்கடி 2015-16 இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. ஒருத்தருக்கு தியானம் சொல்லிக் கொடுப்பதற்கு முன்னால் ஒரு 10 நிமிஷம் அவங்கள கண்ணை மூடிட்டு அவங்களுக்கு எப்படி தியானம் தெரியுமோ அது மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லி 2-3 நிமிஷத்துக்கு மேலே கண்ணை மூடிட்டு உட்கார முடியாது. இன்றைக்கி 35 நிமிஷம் உட்காந்தோம். அதுக்கப்புறமாக எங்களுடைய ஹார்ட்ஃபுல்னஸ் பயிற்சியின் மூலமாக ஒரு 10 நிமிஷம் தியானம் பண்ணலாமா? ஹார்ட்ஃபுல்னஸ் செயலியின் மூலமாக ரிலாக்ஸேஷனை ப்ளே பண்ணுங்கள், தியானத்தை ஸ்டார்ட் பண்ணுங்கள். அவரால் அதுக்கு மேலே உட்கார முடியலன்னா பாதியிலோடு நீங்கள் நிறுத்திக்கலாம். அது ஒரு 20-25 நிமிஷம் போகும். இதை பண்ணும்பொழுது என்ன ஆகுன்னா, அவருக்கு நம்பிக்கை வருதோ இல்லையோ உங்களுக்கு நம்பிக்கை வரும். பல அபியாசிகளுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனை, அவர்களுக்கு தங்களுடைய சக்தியின் மேல் நம்பிக்கை இல்லை. வரும்போது கூட காரில் பிரதர் முருகன்ட்ட பல வருடங்கள் முன்னாடி சாரிஜி மகாராஜ் சொன்ன ஒரு விஷயத்த சொன்னேன். 1995 அந்த பழைய காட்டேஜ் வெளியில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது எங்கெல்லாம் பார்த்து ஒரு 10-15 பேர் உட்காந்து சிரித்தார். ஒரு நம்மட்டு சிரிப்பு. எதுக்கு மாஸ்டர் சிரிக்கிறீங்கன்னு கேட்டேன். ஒரு ரகசியத்தை உங்கள்கிட்ட சொல்லணும், நீங்கள் அத்தனை பேருமே இந்த மார்க்கத்துட்டு வெளியில் போனீங்கன்னா பெரிய குருவாக மாறிடுவீங்க. எப்படி அப்படின்னு கேட்டேன் நான். அந்த அளவுக்கு உங்களுக்குள்ள ஆன்மீக விஷயங்களும் ஆன்மீக சக்திகளும் ஆல்ரெடி செலுத்தியாச்சு. அப்படின்னா அதே சக்தி தான் எல்லாத்தையும் இருக்கு. யாரும் ஒன்றும் ஸ்பெஷல், எனக்கு மட்டும் ஒரு பின்னாடி ஒளி விளக்கு இல்லை, உங்களுக்கு மட்டும் இல்லாமல் இல்லை. எல்லாருக்கும் அந்த சக்தியானது பிரசன்னமாக இருக்கிறது. இதுக்கு நீங்கள் ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் ஒதுக்கணும்? ஒரு நாளைக்கு கூட வேணும். ஒரு வாரத்துக்கு அரை மணி நேரம் 1 மணி நேரம் பஸ்ஸை பிடிச்சி எங்கேயா போகணும். நீங்கள் பிறந்த கிராமமோ, உங்களுக்கு பிடிச்ச கிராமமோ, உங்களுடைய புகுந்த வீடோ, இல்லை உங்களுடைய குழந்தைகள் வளரக்கூடிய இடமோ, ஒரு கிராமத்தை நீங்கள் தத்தெடுத்து போயிட்டு வர பஸ் ஃபேரு இல்லை வாட்டவர் சின்ன செலவுகள் தான் இருக்கும். அந்த அளவுக்கு கூட செலவு பண்ண முடியாத அளவுக்கு இன்றைக்கி கஷ்டத்தில் உலகம் இல்லை அப்படின்றது என்னுடைய ஒரு கால்குலேஷன். கிருஷ்ண பகவான் பாபுஜி மகாராஜ் மூலமாக எல்லா அபியாசிகளுக்கும் கொடுத்த ஒரு கமிட்மெண்ட். உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம் கண்டிப்பாக எல்லா சின்சியர் அபியாசிஸ்க்கும் இருக்குன்னு சொல்லி கிருஷ்ணர் அபியாசிகளுக்காக பாபுஜி மகாராஜ்கிட்ட கமிட் பண்ணது நம்ம படிச்சிருக்கோம். இதை மெதுவாக செய்யும் பொழுது, செய்யணுமா, நான் யாரையும் நீங்கள் செய்யன்னு சொல்ல மாட்டேன், உங்களுடைய பாயிண்டையே ஸ்ட்ரெங்தன் பண்ணுறதுக்கு வரல. ஆனால் என்னால் முடியும்னா கண்டிப்பாக பெரிய லெவலில் செய்யணும். அகல பறந்து அப்படியே 10 டைவ் அடித்து 40 வில்லேஜை கவர் பண்ணி நம்ம சகோதரர் 700 வில்லேஜ் கவர் பண்ணும்போது கேட்குறதுக்கு நல்லா இருக்குது. ஆனால் எதுக்கு ஒரு 10 பேர் மட்டும் போகணும்? எங்கள் வீட்டு கல்யாணம்னு சொன்னால் நான் பார்ட்டிசிபேட் பண்ண வேணாமா? அட்லீஸ்ட் ஒரு இலையாவது அள்ளி போடலாம். இதை செய்ய முடியுமா முடியாதா அப்படின்னா, முதல்ல எந்த மாற்றத்தை, எந்த ப்ராக்டிஸை மற்றவங்க விரும்பணும் செய்யணும்னு நினைக்கிறோம் அந்த ப்ராக்டிஸ் நான் முதல்ல ஸ்ட்ரெங்தன் பண்ணி டீப்பனிங் த ப்ராக்டிஸ்னு அடிக்கடி ஒர்க் ஷாப்ஸ்லாம் நடத்துவதற்கு முக்கியமான காரணம் ஹோப்புன்னு நடக்குது. இப்போது தீமகின்னு நெக்ஸ்ட் ஆரம்பிச்சிருக்காங்க. வரிசையாக பல ஹோப் 2, ஹோப் 3 நிறைய வந்துட்டு. எதனால் வருது? உங்களுடைய ப்ராக்டிஸ் ஸ்ட்ரெங்தன் ஆகும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மனசுக்குள்ளே ஒரு துல்லியமாக ஒரு எண்ணம் வரும், இது உலகத்துக்கு போய் சேரணும். எனக்கு பேச தெரியாது, எனக்கு பெருசாக நெட்வொர்க் கிடையாது, கான்டாக்ட்ஸ் கிடையாது, ஒன்றுமே வேணும். ஒரே ஒரு கிராமம் 6 மாதம் எடுத்து, ஒரே கிராமத்தை எல்லோரும் எடுத்துக்காதீங்க, டைம் வேஸ்ட். ஆளுக்கு ஒரு கிராமம் எடுத்து முடிஞ்சால் அந்த தகவலை அந்தந்த சென்டரில் சொன்னீங்கன்னா உங்களுடைய சென்ட்ரல் கோஆர்டினேட்டரோ, தாலுக் கோஆர்டினேட்டரோ, டிஸ்ட்ரிக்ட் கோஆர்டினேட்டரோ, ஜோனல் கோஆர்டினேட்டரோ அதை பதிவு பண்ணி அவங்க செய்கிற வேலையை அவங்க செய்வாங்க. அடுத்த 6 மாதத்துக்கு இந்த கிராமத்தை நீங்கள் ஆன்மீகத்தை தத்து எடுத்து குருநாதரை அந்த ஊரில் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய ஒரு பணியை நான் எடுத்துக்க போகிறேன்.
இன்னும் பெரிய கஷ்டமே இல்லை. 4 வாரத்தில் 3 வாரத்தில் முடியும். நீங்களே வந்து அப்புறம் இன்னும் கிராமம் நான் எடுத்துக்கலாமான்னு கேட்பீங்க. இது எதனால் நான் சொல்கிறேன்னா, பர்சனலாக ப்ராக்டிஸ் பண்ணி பல இடங்களில் போகும்போது சுலபமாக நடக்குது. இன்னி வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இந்த லாஸ்ட் 32-33 வருஷம் இந்த பயிற்சியில் நான் இருந்து யாருமே வந்து இல்லைப்பா வேணாம் கிளம்பி போச்சு சொன்னதே கிடையாது. அட்லீஸ்ட் பேச விடுவாங்க, கேட்பாங்க, இல்லைங்க எனக்கு இது செட் ஆகாது, அது ஓகே. அப்படியே ஒரு 30 கிலோமீட்டர் தாண்டிங்கன்னா பெங்களூரில் என்ன சொல்லுவாங்க, ஆகுறது இல்லை, பரவாயில்ல, அட்லீஸ்ட் கேட்பாங்க. நம்மளுடைய வேலை ஹார்ட்ஃபுல்னஸ் பயிற்சின்னு ஒன்று இருக்குன்னு அவங்க காதில் போய் சேர்க்கறதா நம்ம வேலை. யாரையும் ஃபோர்ஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. இதை மீறி ஒரு வில்லேஜுக்கு, ஒரு கிராமத்துக்கு ஒரே ஒரு அபியாசி உங்களால் உருவாக்க முடிஞ்சதுன்னா, உங்களுடைய காலகட்டத்தில் குருநாதருக்கு செலுத்தக்கூடிய ஒரு சின்ன காணிக்கையாக எடுத்துக்கணும். செயலனால் அவர் வந்து கேட்க போகிறது. இந்த எண்ணம் தான் எனக்கு இன்னைக்கு முக்கியமாக இந்த சத்சங்கில் வந்தது. உலகம் கேட்கணும்னா அந்த உலகம் கேட்கக்கூடிய தன்மையில் நான் வரணும். என்னுடைய குடும்பம் கேட்கணும்னா குடும்பம் கேட்கக்கூடிய தன்மையை நான் வளர்த்துக்கணும். என்னோட சேர்ந்து தியானம் பண்ணி, அதனால தான் தாஜி அடிக்கடி சொல்கிறாரு, குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் ஒரே நேரத்தில் உட்காந்து இண்டிவிஜுவல் மெடிடேஷனை பண்ணுங்கள், ஒரே நேரத்தில் உட்காந்து சாயங்காலம் கிளீனிங் பண்ணுங்கள், ஒரே நேரத்தில் உட்காந்து இரவு பிரார்த்தனை பண்ணுங்கள். அதனுடைய எக்ரிகோர் கூட்டுத்தன்மையானது வேற மாதிரி வரும் அப்படின்னு அடிக்கடி சொல்கிறார். அட்லீஸ்ட் எங்கள் வீட்டில் நானே என் ஒய்ஃபும் எப்பப்பெல்லாம் நாங்கள், நான் 10 நாள் ஊரில் இருக்கிறதில்ல, 20-25 நாள் ட்ராவல் இருக்கும்போது அநேகமாக நாங்கள் 2 பேரும் ஒன்றா தான் மெடிடேட் பண்ணுவோம். அவங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணுவாங்க, நான் ஒரு நேரத்தில் கம்மியாக இருக்கும். எண்டிங் வேறு விஷயம். எதனால் உங்களுக்கு மெதுவாக ஒரு பிடிப்பு கிடைக்க ஆரம்பிக்கும். படத்துக்கு மட்டும்தான் கூட்டமாக ஃபேமிலியாக போகணுன்ற அவசியம் இல்லை. தியானத்துக்கும் போகலாம், தியான பணிக்கும் போகலாம். ஒரு வில்லேஜுக்கு நான் போய் வேலை செய்கிறேன்னா கூட அவங்கள அழைச்சிட்டு போகலாம், தப்பு இல்லை. அவங்களால முடிஞ்சதுன்னா, இல்லைன்னா தப்பு இல்லை, அதுவும் பரவாயில்ல. யோசிப்பதற்கு சில விஷயங்களை பகிர்ந்துருக்கேன். 17,000 வில்லேஜா கம்மியா ஜாஸ்தியா அதை பற்றிய கவலைகள் எனக்கு பர்சனலாக கிடையாது. என்றைக்குமே என்னுடைய நேச்சர் ரிசல்ட் வந்துதா இல்லையான்ற பற்றி நான் கவலைப்படுற ஆள் இல்லை. ஆனால் எஃபர்ட்ஸ் கரெக்டாக ஆச்சான்றதை பற்றி எப்பயுமே நான் அக்கறையாக இருக்கும். பரீட்சையில் படிக்கிறது தான் ஒரு மாணவனோட வேலை. மார்க்கு கூட கம்மியாக இருக்கிறது சில நேரங்களில் அமையும். அதனால் என்னை மாற்றிக்கொள்வதன் மூலமாக என்னுடைய நம்பிக்கையை வளர்த்து உலகத்திற்கு இந்த நம்பிக்கை எப்படி கொடுக்குதுன்ற ஒரு பாதையில் இன்னும் தீவிரமாக எல்லாரும் இறங்கணுன்ற பிரார்த்தனையுடன் முடித்துக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.